நம்ம எல்லாருக்கும் கடமைகள் இருக்கு. இப்போ நான் ஒரு தனி நபர், நான் தனி நபராக இருந்தாலும் ஒரு சிலருக்கு நான் தகப்பனாக இருக்கிறேன், என் மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு நான் மகனாக இருக்கிறேன், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சகோதரனாக இருக்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். இது மாதிரி நமக்கு நிறையா இது உண்டு, ஆஸ்பெக்ட்ஸ் உண்டு நம்ம லைஃப்பில். இவைகள் எல்லாம் நமக்கு கடமைகளை கொண்டு வரும். இப்போ வீட்டில் குடும்ப தலைவன்ற கடமை இருக்குது, பிள்ளைங்களுடைய தகப்பன்ற கடமை இருக்குது, கணவன்ற கடமை இருக்குது, மகன்ற கடமை இருக்குது. நான் ஆஃபீஸ் போனேன்னா அங்கே நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. ஊழியத்துக்கு வந்தால் ஊழிய கடமைகள் இருக்குது. இந்த கடமைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? பைபிள் எடுத்துக்கிட்டு கைலாசம் போயிடணும். பைபிள் எடுத்துகிட்டு கைலாசம் போயிட்டா ஒரு பிரச்சனை கிடையாதுல்ல, ஒரு கடமை கிடையாது. நானாச்சும் ஆண்டவராச்சின்னு இருக்கலாம். ஆண்டவர் அப்படியா இருக்க சொன்னார்? அப்படி இருக்க சொல்ல, நம்மளை யாரும் துறவரம் மேற்கொள்ள சொல்ல, நம்மளை இந்த உலகத்தில் வாழ தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழணும்னா கடமைகள் கண்டிப்பாக இருக்கும். மோசே ஒரு ஊழியம் செஞ்சான். அந்த ஊழியத்தை பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் பொறாமையாக இருக்குது. எவ்வளோ வல்லமையான கிரியைகளை ஆண்டவர் மோசையை கொண்டு செய்கிறார் இல்லை? கடலையே பிரிக்கிறாரு, இன்னும் பெரிய பெரிய காரியம்லாம் நடக்குது. மோசே மாதிரி ஊழியம் செய்யணும், மோசே லெவலில் ஊழியம் செய்யணும்னு எவ்வளோ பேர் ஆசைப்படலாம். ஆனால் மோசே தன் ஊழியத்தை பற்றி சொல்லும்போது வித்தியாசமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினதுனால் உமது அடியனுக்கு உபத்திரமாக வரம் பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? எப்படி? இவ்வளோ ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறது அவனுக்கு என்னவா? பாரமா? இதை என்ன ஆண்டவர் என் தலையில் தூக்கி வச்சுட்டீங்க, நான் எப்படி இதெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லி மோசே தன் ஊழியத்தை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். மோசேக்கு அவனுடைய ஊழியம் பாரம். உங்களுக்கும் எனக்கும் நமக்கு செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் நம்முடைய பாரம். இதுலேருந்து நம்ம எஸ்கேப்லாம் ஆக முடியாது. நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் என்ன செய்யணும்? நம்முடைய ஓட்டத்தை ஓடி தான் ஆகணும்.